கலை உலகை பொறுத்தவரை நெல்லை சீமையின் பங்களிப்பு மகத்தானது. தமிழையும் வீரத்தையும் வளர்க்கும் மாண்புடையவள் தாமிரபரணி தாய். அவளது இயற்கை எழில் தாலாட்டும் கல்லிடைக்குறிச்சி கிராமத்தில் 1877 ஆண்டு அனந்தராம சுப்பிரமணியர் அவர்களுக்கும் மரகதத்தம்மாளுக்கும் தவ புதல்வராக தோன்றினார் டாக்டர் ES சங்கரநாராயண ஐயர். தொழில்முறை மருத்துவராக இருந்த இவர் இசையின் மீது கொண்டிருந்த பேரார்வத்தாலும் பன்மொழி புலமையாலும் தனது 45வது வயதிலிருந்து தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் கீர்த்தனைகள் இயற்ற ஆரம்பித்தார். மிகச்சிறந்த ஹரிக்கதை வல்லுநரான இவர் மனித நேயம் மிக்க காந்தியவாதி. பாலகங்காதர திலகரின் வாழ்க்கை வரலாற்றை பாலகங்காதர திலக விஜயம் என்னும் பெயரில் கதா காலட்சேபம் செய்த மாமனிதர் டாக்டர் சங்கரநாராயண ஐயர். சென்னை மியூசிக் அகாடமியின் எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபவுண்டர் மெம்பராக இருந்த இவரின் அரிய படைப்புகளில் 250 கீர்த்தனைகள் மட்டுமே புத்தக வடிவில் நமக்கு கிடைத்துள்ளன. ஆழ்ந்த அறிவும் இசை ஞானமும் தேசப்பற்றும் நிறைந்த அந்த மகானுக்கு நாங்கள் செலுத்தும் நடனாஞ்சலி இதோ. செந்தூர் கடற்கரையில் நந்தா விளக்கொளியில் ஒளிரும் சிந்தாமணி நிகர் செந்தில் அதிபன் தன்னை வேண்டும் பக்தருக்கு நினைத்த வரத்தை தந்தருளும் கலியுக வரதன். இந்திராதி தேவர் இடர் தீர்த்த ஞான பண்டிதனை தன் நாதானந்த மழையில் நினைக்கிறார் சங்கர நாராயண ஐயர். தீபனே